எல்லாமே நம்ம டைமு தாம்மா, எல்லாமே டைமு தான். அப்படியே சிஎம் பார்வைக்கு அப்படியே கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுங்க, அவர் மனசு வச்சா ஓகே ஆகிடும். ஏன்னா 150 வருஷம் கோயிலுங்கிறீங்களா? ஆமாம். இப்போ அறநிலையத்தில் வருமானம் இல்லை. ஆமாம், வருமானம் இருந்தால் ஓகேங்களாம். கோயிலில் வருமானம் கம்மியாக இருக்குது இப்போ. ஆ ஆ எல்லாமே மல்லி முல்லை விராட்சி ஜாதி அந்த மடங்கு மகடம் மரம் நல்லா பூந்தோட்டம் தான் இது மட்டும். இது கொஞ்ச நேரம் அடைச்சி எல்லாம் விடுவேன். என்ன சிஎம் பார்வைக்கு போனால் எல்லோரும் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் தொகுதி எம்எல்ஏ சொன்னால் கொஞ்சம் அவர் பார்வையில் வந்து ஒரு சட்டசபையில் வைப்பார். தொகுதி எம்எல்ஏ சட்டசபையில் பேசினார்னா தீர்மானம் ஓகே ஆகும். ஆமாம், அவர் நேரடியாக அவர் பார்வைக்கு வந்து தச்சமில்ல அவர் பார்வையில் கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக சிஎம் பண்ணிவிடுவார். 150 வருஷம் கோயிலுங்கிறீங்க. இந்த பெருமாள் கோயில் இங்கே ஒரு மண்டபம் இருந்தது மாதிரி, எதுக்கு ஒரு மண்டபம் இருந்தது, அவங்க முந்தி நேற்று போகிற மாதிரி கர்னூரில் ஒரு மண்டபம் இருந்தது. அங்கங்கே போய் சாமி இறங்கும், தோலில் தான் தூக்குவாங்க, மண்டிலாம் வைக்க மாட்டாங்க. 150 வயலாம் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பாம்பு கிடக்கும். பெரிய பெரிய பாம்புலாம் இருக்கும், தங்கிடும். அது வரை இது வரை பார்த்துக்கிறோம் நாங்கள் கூட, அது வரை யாரையும் ஒன்றும் பண்ணல. சரி, உங்கள் வாயால் சிஎம் பார்வைக்கு போட்டோம். அது நாங்கள் அடிக்க மாட்டோம், அந்த பாம்பு உள்ளே இருக்குது. கண்ணு தண்டப்பட்டு நம்ம ஒரு நேரத்தில் தண்ணி சாப்பிட்டேன். நானே ஒரு நாள் தூணாங்காட்டியான் தூண் ஏறு தான் வந்து இதுங்காட்டின்னு பார்த்தா, அப்போ என்னை பார்த்துட்டு நான் படிச்சுட்டு நெஞ்சிட்டு பாரு ஓடி. ஆனால் இந்த ஏரியா பேட்டை தான் சொல்லுவாங்கள்ல, நசருப்பேட்டை. இன்னொன்று சொன்னீங்களா ஊர், அடிஷ்னல் ஊர் சொன்னீங்க, அகரம் அகரம் மேல். அது அப்புறம் அந்த பக்கம் அந்த பேர் வச்சாங்க, அந்த பக்கம் மேற்கூர் மலைம்பாக்கம். நீங்கள் பூர்வீக ஊர் தான்லாமா? எங்கள் மூத்தார், எங்கள் மாமனார், இது பிள்ளைங்க என் பேரங்கெல்லாம் செய்யறதுல 5வது 6வது இந்த சுற்றி எல்லாம் நாயுடு தான். நாயுடு இல்லை, எங்கள் பெரிய பையன் வீடு, இது எங்கள் சின்ன பையன் வீடு, சின்ன நாட்டுக்கு வந்துடுவோம். கட்டி மாடி பரவாயில்ல. பழைய கோயில் தான்மா, எதமாக இருக்குது நகல். வெயில் அடித்தாலும் நமக்கு அப்படியே உட்காரத்துக்கு அப்படியே நல்லா இருக்குது. மழை பெஞ்சுது, நைட்டு மழை பெஞ்சுது, நேற்று சாயந்தரம் மழை பெஞ்சுது, தான் சாயந்தரம் மழை பெஞ்சுது. வெயில் என்ன வெயிலாக தான் தாங்கும். ஆமாம், இந்த மரம் வேறு இருக்குது. தொகுதி மக்கள் செப்பு எடுக்கணும், ஒரு செப்பு எடுத்து நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, முதலமைச்சர் பார்வைக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஓகே பண்ணுறாரு. மக்களும் நம்ம முயற்சி பண்ணி ஒன்றா ஓகே ஆகும். பெரிய தலைமுறையாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வச்சு எங்கள் தலைமுறை வந்து நாலாவது தரமே அந்த கோயில் அப்படி தான் இருக்குது. சுற்றி எல்லாம் பாட்டு பாடிக்கணும், பஜனை பாடிக்கணும், அது மாதிரி போட்டு போகிறாங்க. அப்புறம் திடீர்னு என்னதான் ஆச்சுன்னு தெரியும், எடுத்து பராமரிக்க ஆடுல அந்த வீடுல வச்சாங்க. உங்கள் புண்ணியத்தில் முதலமைச்சர் பார்வைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் இருந்தாரு, அது கரையெல்லாம் போட்டு சரோஜினி வரப்பந்தான் வந்து கொடுத்து சாமிக்கு வயசு ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாரி அறநிலையத்தில் இப்போ கொஞ்சம் வருமானம் கம்மி தான். துறையில் வருமானம் தான் ஓகே. ஒரு துறைக்கு கணக்கு இருக்குது. இந்த துறையில் வருமானம்லாம் அந்த துறையில் எடுத்து போடணும். ஆமாம், கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வருமானம் கம்மி தான். என்ன பண்ணுறது?